பேசுறது. என்னது? நீ யாரையாவது அடிச்சு அந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜி உன்னை என்ன பண்ணன்னு கேட்டா என்ன சொல்லுவ? அடிக்கலன்னு சொல்லுவேன். அப்போ நீ சொன்னது பொய் தானே? அடிச்சேன்னு சொல்றதுதான் சத்தியம். அடிச்சேன்னு சொன்னா உள்ள தூக்கி போட்டுருவாங்க மொய்யால. உள்ள தூக்கி போட்டாலும் போலீஸ் அடிச்சாலும் உண்மைதான் சொல்லணும், அதான் சத்தியம். காந்தியடிகள் அதான் சொன்னாரு. சத்தியன்றது உண்மை பேசுறது. இந்த அகிம்சைன்னா என்ன சொல்லியா? நான் பாக்குறேன், பதில் சொல்லு. உன்னை யாராவது அடிச்சா, ஒருவேளை யாராவது அடிச்சா நீ திரும்பி அடிக்க கூடாது. அது எப்படி நடக்கும்? இவன் கண்டவன கண்ட இடத்துல போட்டு அடிப்பா. இவன் அடிச்சாதான் பணம் கிடைக்கும். பணம் கிடைச்சாதான் எங்களுக்கு குவார்டர் கிடைக்கும், பிரியாணி கிடைக்கும். என்னானாலும் நீ அடிக்க கூடாது. என் அடியா? என்னவா சொல்ற? என் அடியா? வேணாம். என் அடியா புஷ்பராஜ்? அடிக்க மாட்டேன். அடி. வேணாம் தாஸ். அடியா? வேணாம் தாஸ். அடிங்கறல. ஒய்யால எம்மல கை வச்சியா? இதுக்கு பேரு தான் ஹிம்சை. இதான் அஹிம்சை. அப்படின்னா சைக்கிளை தூக்குனா அஹிம்சை, இறக்குனா அஹிம்சை. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் முன்னாடி பிச்சை முத்து சொன்ன மாதிரி மது மாமிசம் ரெண்டுமே கூடாது. மாமிசம் தின்னா என்ன போகுது? விலங்குகளை கொல்றது பாவம். அப்படி கொன்னு சாப்பிட்டா மனித உணர்வுகள் போய் நாமளும் மிருகம் மாதிரி மாற வாய்ப்பு இருக்கு. மிருகங்களை சாப்பிட்டா மிருகம் ஆயிடும். ஓகே, அப்ப நம்ம சரக்கச்சா நம்மளோட சிறுமூளை வேலை செய்யாம நம்ம பகுத்தறிவு பறி போய் மிருகமாக வாய்ப்பு இருக்கு. அப்போ மிருகம் ஆயிடுவோமா? நான் காந்தி தாத்தா புச்சு புச்சா சொல்லிட்டு குழப்பிட்டு போயிற. காந்தி மனுஷனா வாழணும்னு சொன்னாரா? அவ்வளவுதானா? கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவேணி, என்ன கண்ணு, காந்திய பத்தி என்ன சொன்ன? சத்தியம் அகிம்சை, அவ்வளவுதானா? மாமிசை சாப்பிடக்கூடாது, மது அருந்த கூடாது, இன்னும் எவ்வளவோ இருக்கு. சும்மா எம்எல்ஏ ஏறக்கூடாது. காந்திய பத்தி தெரியலன்னா அவரை பத்தி ஏதாவது புஸ்தகம் வாங்கி படி. கிருஷ்ணவேணி, நாளைக்கு விடியும் போது நீ பார்க்க போறது உதய சூரியனை மட்டும் அல்ல, மாறி போயிருக்கிற தாசியும் தான். யாரா இவன்? உன் பேத்தியோட பாய் ஃப்ரெண்டு. பாய் ஃப்ரெண்டா? இந்திராமா 2 டீ. என்ன மாமா எப்படி பேசுற? சாப்பிடுற நேரத்துல எதுக்கு டீ? பிரியாணி, அம்மா பிரியாணி. அடடே, அம்மா பிரியாணி கொடுத்தம்ச்சாங்களா? ஆமா மாமே. பிரியாணினாலே அம்மா கைப்பக்கம் வந்தாண்டா. குங்குமப்பூ பாதாம் எல்லாம் போட்டு ஏண்டா காந்தி மேல சத்தியம் பண்ணிருக்கோம், மாமிசம் சாப்பிட கூடாதுன்னு. மறந்துட்டு ஏண்டா டேய், ஞாபகப்படுத்த கூடாது. கோட்ரு நீ சாப்பிடா. தல அப்ப அந்த குவார்டர் மிதிச்சுனா ரஸ்கல். அடா அஹிம்சை. டேய், உனக்கு பிரியாணியை பார்த்தாலே கோட்டை ஞாபகம் வந்துருமா? இடைத்தேர்தல் வந்து உங்களை கெடுத்து வச்சிருக்கடா. ஐயோ, ஏன் செல்லம் டெஸ்ட் பண்ண வந்தியா? பாத்தியா, அம்மா பிரியாணினா எனக்கு ரொம்ப இஷ்டம், தூக்கி எறிஞ்சிட்டேன். காந்திக்காக கட்சியை பதிவு பண்ண பேப்பரை கொடு, பேப்பரை கொடு. ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர்ஸ்லாம் அப்புறம். மாம்சம் சாப்பிடுறத விட்டுட்டேன். சரி, அப்போ மது விட்டுற முடியுமா? இப்போ பாரு. விட்டுற முடியுமா? மகாத்மா காந்தி, மகாத்மா காந்தி, மகாத்மா காந்தி. தண்ணி அடிக்க கூடாது, தண்ணி அடிக்க கூடாது. பிச்சமுத்து, உடனே போய் அந்த கடையை மூடிடு. தப்பு, டார்ச்சர் பண்றாங்களே. பாவண்டா, நமக்கு நிறைய கட்டிங் கொடுத்துருக்காண்டா. அவஸ்தைப்படுற உனக்கு பாவமா இருக்கா? காந்தி நினைச்சுக்கோ. மகாத்மா காந்தி, மகாத்மா காந்தி, அஹிம்சை வழிப்படி நானே கடையை மூட சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஜிந்தாபாத், கலக்கற வாட்டருக்கு ஜிந்தாபாத், கட்டிக்கிற சிக்கனுக்கு ஜிந்தாபாத், ஜிந்தாபாத் ஜிந்தாபாத், கோட்டருக்கு ஜிந்தாபாத். அண்ணா நீ ஒன்னும் சரக்கு போடலையா? காந்திக்காக விட்டேன்டா. ஏண்டா கோட்டுக்கெல்லாம் ஜிந்தாபாத் போட்டு வர விவசாய உனக்கு? இது ஒண்ணு தாண்டா மனுஷனா வச்சிருக்கு. அதனால தாண்டா கடன் வாங்கிட்டு வந்து நான் கட்டிங்க போடுறேன். சரக்கு அவன் கண்டுபிடிச்சானா அவனுக்கு சிந்தா பாரு மிச்சமும் தானே வட்டிக்கு வாங்கி கட்டிங் விட்டுனுக்குறான். கொஞ்சம் நினைச்சு பாரு, ஒரு ஃபுல் பாட்டில் விஸ்கி வாங்கிட்டு வந்து 2 பாட்டில் சோடா வாங்கி 2 கிளாஸ் வாங்கிட்டு வந்து சரக்க ஊத்தி சோடா ஊத்தி ஐஸ போட்டு ஆட்டி சிக்கன் பீஸ கடிச்சா சிப்பாக் 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 சிப்பாக். நோச்சமா போனவங்களா நீங்களே என்ன ஐயோ கெடுத்துருவீங்கடா.
இவன் வேற பக்கத்துல உசுப்பேத்துறான்டா. இன்னையில இருந்து நீங்களும் என் கூட சேர்ந்து மேல போகாது. சரக்கு பார்த்தாலே நீட்டிக்குதே. நீங்களும் சரக்கு அடிக்க கூடாதுடா. இது எப்படி எங்க வந்தது? நல்ல சரக்கு சும்மா கும்பன்னு ஏறுறதுக்கு எனக்கு. சபாஷ், இது உன் நிஜ முகம். ஒரே ஒரு நாள் கூட உன்னால குடிக்காம இருக்க முடியல. நீ கட்சி ஆரம்பிச்சு இந்த நாட்டை முன்னேத்த போறியா? ஆஃப்டர் ஆல் நீ சொன்ன உன் வார்த்தையவே உன்னால காப்பாத்த முடியல. உனக்கெல்லாம் எதுக்குடா காந்தி? நீ எவ்வளவுதான் முரடனா இருந்தாலும் உனக்குள்ளே ஒரு நல்ல மனசு இருக்குன்னு நினைச்சேன். That's so stupid of me. I'm a fool. மகாத்மா முன்னேற்ற கழகம், ப்ளீஸ், நீ காந்திக்கு மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் உன் சுயநலத்துக்காக அவரை கேவலப்படுத்தாம இரு. உன்னால செத்தாலும் காந்தி ஆக முடியாது. இனி எப்பவும் காந்தி பத்தி பேசாத. என்னடி ரொம்ப பேசுற? காந்தி படம் போட்டுக்கிட்டா காந்தி மாதிரி ஆயிடுமா? அப்படின்னா இந்த நாட்டை நிறைய காந்திங்க இருக்கணுமே. இல்லையே, 100 கோடி பேர்ல இவர் ஒருத்தர் மகாத்மாவா இருக்காரு. எல்லா கட்சிக்காரனும் காந்தி யூஸ் பண்ணிக்கிறானுங்க. நான் யூஸ் பண்ணா என்ன தப்பு? நீர் எடுத்து வாங்கடா. காந்தி படத்துக்கு முன்னாலேயே சரக்கு அடிப்பேன், கறி திம்பேன், பொய் சொல்வேன், கண்டவன் அடிப்பேன். இப்பதுல இருந்து என் பேரை தாஸ் காந்தின்னு வச்சுக்கிறேன். என்னடி செய்வ? உன்ன மாதிரி மிருகத்துக்கு காந்திய பத்தி எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஏறாது. रघुपति राघव राजा राम, पतित पावन सीताराम, ईश्वर अल्लाह तेरो नाम, सबको सन्मति दे भगवान। ஊரு சொல்லும் பேரில் மட்டும் இல்லடா காந்தி, வீதி தோறும் வைக்கும் பேரில் இல்லடா காந்தி. ஊரு சொல்லும் பேரில் மட்டும் இல்லடா காந்தி, வீதி தோறும் வைக்கும் பேரில் இல்லடா காந்தி. கரன்சி நோட்டின் மீது நடக்கும் ரோட்டின் மீது கண்ணிலே காணும் பொம்மை இல்லடா காந்தி. நமது இந்தியா விடுதலை பெற்றிட காரணம் நம் காந்தி. நமது பாரதத்தின் அடையாளம் தான் உத்தமர் நம் காந்தி. ஊரு சொல்லும் பேரில் மட்டும் இல்லடா காந்தி, வீதி தோறும் வைக்கும் பேரில் இல்லடா காந்தி. ராமநாமமே அவர் கீதை, அன்பு மார்க்கமே அவர் பாதை. அகிம்சையால் ஒரு சுதந்திர தீபம் ஏற்றி வைத்திட்ட பெரும் மேதை. போராட்டம் அவர் காதை, புனிதமானது அவர் இதயம், எளிமையானது அவரின் நயம். கர்மயோகத்தை கண்ணாக கொண்டு சேவை செய்த கருணை தாத்தா. ஊர் போற்றும் பேரை கேட்டா நம்மை போல ஓர் அன்னை பெற்ற சராசரி மனிதனடா காந்தி.
மகாத்மா என்று உலகம் போற்றிட உயர்ந்தது அவரது மன உறுதி. சத்திய அகிம்சை மார்க்கத்தின் ஜோதி நமது கரம்சந்த் காந்தி. रघुपति राघव राजा राम अतीत पावन सीताराम ईश्वर अल्लाह तेरो नाम सबको सन्मति दे भगवान. रघुपति राघव राजा राम अतीत पावन सीताराम ईश्वर अल्लाह तेरो नाम सबको सन्मति दे भगवान. தண்டியில் உப்பை காய்ச்சியவர், சுதந்திர கனலை மூட்டியவர், தண்டி யாத்திரையை வெற்றி யாத்திரை ஆக்கிய தியாகி நம் காந்தி, நம் தேசபிதா காந்தி. ராட்ட எந்திரம் உருவாக்கி சுதேசி மந்திரம் உச்சரித்து வெள்ளையாட்சியை மிரள செய்தவர் வீரம் உள்ளவர் காந்தியடா. அதை நாடறியும் தோழா, சூரியன் அஸ்தமிக்காத ராஜ்யத்தை அஸ்தமித்திட வைத்தவர் காந்தி. நள்ளிருள் நேரத்தில் இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர் காந்தி. பதவியை மறுத்தவர் உத்தமர் காந்தி. நம் இதயங்கள் ஆண்டிய சக்கரவர்த்தி. எளிமையானவர் வலிமையானவர் காந்தி போன்றவர் யாரு சொல்லுடா. இப்படி ஒருவர் எந்த நாட்டிலும் தோன்றியதில்லை என் தோழா. சகல ஜனங்களும் நம் இனம், அன்பு என்னும் ஒன்றுதான் அகிலம் போற்றிடும். ஆற்றல் வாய்ந்த மதம் அது தந்திடும் ஆனந்தம்.